ஹைடா மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ எம் டே குக்கர். ஆமாண்டா, இங்கே வந்து சேனல் மாறிடுச்சு. ஓகேவா, இந்த செகண்ட் சேனலில் தான்டா நீ வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டில் இருந்த டேஜியான் சேனல் வந்து 2 டைம் ஸ்ட்ரைக் வந்துருச்சுடா. ஒரு 14 டேஸ்க்கு வந்து எந்த ஒரு வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியாது. அது ஸ்ட்ரைக் வந்துருச்சு. லாஸ்ட் போட்டிருந்த வீடியோக்கு கூட டேக்குக்கு ஒரு 1 ஷாட் போட்டிருந்தோம்ல சண்டே, அந்த வீடியோக்கு தான் ஸ்ட்ரைக் வந்துச்சு. ஓகேடா, இனிமேல் ஓரளவுக்கு கவுண்டவுனாக போட பார்க்குறேன். ஓகேவாடா, அதனால் இந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா. ஓகேவா, இனி அந்த சேனலில் அந்த அளவுக்கு வீடியோ வராது. 14 நாள் தானேடா, அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். அது 2 FF வேறு ஆரம்பிச்சிருக்கேன்ல, அது வெறும் 3 பார்ட் மட்டும்தான்டா போட்டிருந்தேன். சரி, அப்புறம் அது 14 நாள்னால் ரொம்ப கேப் ஆயிரும்ல. எனக்கு அந்த FF அப்படியே விடுறதுக்கு தோணல. அதனால தான் அதுக்குன்னே இந்த மாதிரி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இனி FF வந்து கண்டினியூஸாக இதில் வரும்டா. ஓகேவா, ஓகேடா. இது அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் டீமன்ஸ் அப்சஷன் லவ் ஆன் ஏஞ்சல்ரா, இது 2 FFமே நீ இதில் தான் கண்டினியூஸாக வரும். ஓகேடா, இதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோரி அப்படியே இதில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேடா. ஓகே, இப்போ வந்து நம்ம அரேஞ்ச் மேரேஜ் வித் மை ப்ரொஃபஸர் பார்க்கலாம். பார்ட் 4டா. லாஸ்ட் பார்ட் எதுலேருந்து விட்டுருப்போம்னா, இந்த மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படியே நியூஸாக இருந்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க ரூமில். நம்ம டேவாக இருந்துட்டு அப்படியே உள்ளே வருவார். அவரா அச்சோ ஏதோ பண்ணிடுவானுன்ட்டு பார்த்துட்ருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டே இருந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறதுக்கு கிட்ட வந்துடுவார். அதோட நான் கட் பண்ணியிருந்தேன்டா. அதுக்கு நிறையா பேர் போட்டு கமெண்ட்டில் தாளித்து எடுத்து வச்சிங்க, அக்கா என்னக்கா நல்ல சீனில் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு. சும்மா தான்டா. ஓகேவா, சரி இப்போ வந்துருச்சு. இந்த சீனுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேடா, வாங்க. என்னடா உங்கள் ஹார்ட் பீட் இப்படி கேட்குது? அது வந்து தள்ளிப்போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்கு கொடுத்துட்டு அப்படியே தேவை தள்ளி விட்டுறாரு. தேவை அப்படியே சிரிச்சுட்டே போய் அப்படியே பின்னாடி நிற்கிறாரு. இங்கே பாருங்க, நான் அந்த கண்டிஷன் சொல்லியிருந்தேன்ல. எந்த கண்டிஷன் சொன்னேன்? இந்த கண்டிஷன் நீ சொல்லவே இல்லையே. அது அது நம்மளுக்குள்ளே இப்போ தானே மேரேஜ் இருக்குது, கொஞ்சம் நாள் போகட்டும். சரி சரி, சும்மா நீ பயமுறுத்தலான்னு நினச்சேன்டா. அதுக்கு ஏன் இப்படி பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான்லாம் ஒன்றும் பயப்படல, அவ்வளோதான். பாருங்கள், தேவையில்லாமலாம் பக்கத்தில் வந்துட்டு இருந்தீங்கன்னா ஓ என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேச்சா பக்கத்தில் வர்றாரு. இல்லை எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு ஓடி வந்து அவர் படுக்க ஒரு கார்னரில் போய் படுத்துக்கிறாரு. இப்போ இருந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டு அவரும் பெட்லேயே அந்த கார்னர், அவர் வந்து இந்த சைடாக கார்னரில் போய் படுத்துக்கிறாரு. ஜங்குக்கா டே தூங்கிறாத, இவன் என்ன எப்போ எது பண்ணுவானே தெரியாது. ஐயோ ஜிமின் சொன்னது கரெக்டாக, ஐயோ இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒவ்வொரு கண்ணால் அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே டே படுக்க அவ்வளோ அழகாக ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கா அப்படியே இந்த சைடாக படுத்துருப்பாங்க, அப்படியே திரும்பி டேவை பார்த்த மாதிரி படுக்கிறாங்க. டே அவ்வளோ அழகாக படுத்துட்ருக்கிறத பார்த்துட்டு ஜங்கு வந்துட்டு அட்மையர் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க படுத்துட்ருக்க கண்ணு மூடி இருக்க கண்ணு, மூக்கு, லிப்ஸு இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கா இப்போ ஹெவியாக ப்ரீத் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ அவனை சொல்லிட்டு நம்ம தான் எதுவும் பண்ணி ரூம் கொடுக்குது, திரும்பி படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்கு வந்து திரும்பி படுத்துடுறாங்க. இப்படி தாண்டா இந்த நைட் வந்து அவங்களுக்கு அப்படியே பாஸ் ஆகுது. இப்போ ஒரு மார்னிங் ஆகுது. சன்னா அவ்வளோ அழகாக வந்து வேக்கப் பண்ணுறதுக்கு அப்படியே ஜன்னல்கிட்ட வந்து நின்றுட்டுருக்குது. இப்போ டே இருந்துட்டு அப்படியே ஃபஸ்ட்டு அவர் தான் வேக்கப் ஆகுறாரு. அவரே கண்ணெல்லாம் கூசுது. அப்படியே அவர் இருந்துட்டு எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது அப்படியே பக்கத்தில் பார்த்தோம்னா ஜங்குக் அவ்வளோ அழகாக, அவ்வளோ க்யூட்டாக அப்படியே ரேபிட் மாதிரி படுத்துட்ருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக ஜங்குக்கு இருந்துட்டு படுத்துட்ருக்காங்க. ஏன்னா தூக்கத்துலேயே உருண்டு வந்திருப்பார். அப்படியே அந்த மெஸ்ஸியான ஹேரு, அப்புறம் அவரோட லிப்ஸு, அப்படியே அந்த கண் இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஏண்டா உண்மையாலுமே உனக்கு என்ன தெரியலையா? நீ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏதோ நடிக்கிறேன்னு நினச்சேன், ஆனால் உனக்கு என்ன தெரியல. அப்போவும் சரி இப்போவும் சரி நீ மாறவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேவா அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு
அவருக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் ஆகாத மாதிரி பெட்லேருந்து அப்படியே எந்திரிச்சிட்டு டே இருந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. இப்போது அப்படியே டேலாம் காலேஜுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. இவனை வேறு எழுப்பிடணுமா இல்லை இன்றைக்கி லீவ் எடுத்துக்கிறானா எதுவுமே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு சோம்பல்லாம் பண்ணி அப்படியே எழுந்திரிக்கிறாரு. டே இருந்துட்டு இப்போது ரெடி ஆகிட்டு இருந்திருப்பாரு. அப்படியே டையெல்லாம் கட்டிட்டு அம்மா பனானா மில்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காடுறாரு. அப்படியே கண்ணை ரப் பண்ணுறாங்க. இங்கே டே இருந்துட்டு அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா ஜங்குக்கு அவ்வளோ மெஸ்ஸியான ஹேரில் அப்படியே கண்ணை போட்டு அப்படியே ரப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. டேக்கா இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அட்மையராக ஃபீல் ஆகுது. இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இருந்து சொல்கிறாங்க. ஜங்குக்கா யார் அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தான் கண்ணை திறந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க. பார்த்தா ரூம்லாம் வேறு மாதிரி இருக்குது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பர்சனை பார்க்குறாங்க. பார்த்தா அது டே அப்படியே அங்கே நின்றுட்டு டைலாம் கட்டிட்டு அவர் ஃபுல் யூனிஃபார்மோடு நின்றுட்டுருப்பார். யூனிஃபார்ம் மாதிரி அவ்வளோ கெட்டப் போட்டு நின்றுட்டுருப்பார். இது என்னது இது? அச்சோ நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சுல. ஐயோ இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான் நம்மளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அவர் அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கிறது அவருக்கே பார்த்துட்டு சாரி அது வீட்டிலேருந்தே பழகிட்டேன். பரவாயில்ல நோ ப்ராப்ளம். இன்றைக்கி நீ லீவ் எடுக்கிறியா இல்லை காலேஜுக்கு வரியா? அது நான் இன்னைக்கு காலேஜுக்கு வரேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இருந்து சொல்கிறாங்க. சரி ஓகே நீ போய் ரெடி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் பாத்ரூமுக்கு போகிறாங்க. அச்சோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காங்க. இப்போ பாத்ரூமில் போய் மிரர் பார்க்குறாங்க. ஐயோ இப்படியா இருந்தோம், ரொம்ப அசிங்கமாக இருக்கமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சரி விட என்ன பண்ணுறது, நம்ம ஃபஸ்ட்டே நம்ம எந்திரிக்கு முன்னாடி அவன் எந்திரிச்சிருப்பான், கண்டிப்பாக அவன் பார்த்துருப்பான். போடா யார் பார்த்தா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ரெடியெல்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே அவங்க அத்தையும் மாமாவும் இருக்காங்க. ஹலோ ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா ஆன்ட்டின்ட்டுலாம், அம்மானு கூப்பிடு, அத்தைன்னு கூப்பிடு, இந்த மாதிரி கூப்பிடு, ஆன்ட்டின்லாம் சொல்லாத, நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே சரி பாப்பா சாப்பிடுவியாம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் முன்னாடி உட்காந்துட்டு சாப்பிட்ருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி ஜங்க் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எக்ஸிஸ்டேட்டோடு அப்படியே உட்காந்து சாப்பிட்றாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா இருந்துட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காங்க. எடுத்து வச்சுருக்கும்போது அப்படியே பனானா மில்க்கும் எடுத்து வைக்கிறாங்க. ஜங்குக்கா அப்படியே இதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஆன்ட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சாரி அத்தை இது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு தான் பனானா மில்க் ஷேக் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி டே சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே ஜங்குக்கா பார்க்குறாங்க. டேவா அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. ஆமாங்க அத்தை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரிக்கிறாங்க. சரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சாப்பிடு, இதுவும் வீடுப்பா, நீ எல்லாம் கூச்சம்லாம் படாத ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜங்கு இருந்துட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் அத்தைன்னே வருது, எல்லாம் பரங்கிப்பியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு போயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா இருந்துட்டு சரிப்பா ஜங்கு நான் இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதை ஜங்குக்கிட்டேயும் அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லிட்டு போயிடுறாங்க. டேக்கிட்ட எதுவும் சொல்ல டே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துடுறாரு. ஜங்குக்கா இதெல்லாம் பார்க்குறாங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டே இருந்துட்டு ஃபுல்லாக எல்லாமே ஃபஸ்ட் இயர் அவர் ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஜங்குக்காக தான் ஜங்கு கூட சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்ட்டு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னா சரி ஜங்க் வா நீ போய் ட்ராப் பண்ணிடு அப்படின்னு சொன்னாங்க. என்னையும் ட்ராப் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம், நான் ஜிமின் வருவான், ஜிமின் கூட போய்க்கிறேன். என்ன ஜிமின் வருவான், ஜிமினோட வீடு எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அவன் இங்கே வரைக்கும் வந்துட்டு நீ கூப்பிட்டு போவானா, வா நானே நீ ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை ஜிமின் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அதையே சொல்கிறாங்க. என்னப்பா இது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை மேரேஜ் ஆகிட்டிங்கன்னா இப்படி போகிறது தானே நல்லாயிருக்கும், நீங்கள் போப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அத்தை அது வந்து காலேஜில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலேஜ் தானே அதில் என்ன இருக்குது, அதெல்லாம் போய்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஏன் காலேஜில் படிக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணிட்டுலாம் வரது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கா எதுவுமே பேசல. அப்புறம் அவன் டே தான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அவன் என் கூட தான் வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கா இருந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஜங்குக்கா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே போய் காரில் உட்கார்றாரு. இப்போ ஜங்குக்கு அப்படியே உட்காந்தோன்னே டே இருந்துட்டு பார்க்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வராரு. ஜங்குக்கா என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாயை அப்படியே மூடிடுறாரு.
சீட் பெல்ட் சீட் பெல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சீட் பெல்ட்டை எடுத்து அப்படியே போடுறாரு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்கார்றாரு. அப்படியே ஜங்குக்கு எவ்வாறு சைடு ஐயோ என்னென்ன பண்ண பார்த்த அப்படின்னு நீ நேற்று பண்ண வேலைக்கு நான் அப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு திரும்பிடுறாரு. இப்போ அப்படியே இருந்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே கார் வந்து ஓட்டிகிட்டு போயிடுறாரு. அப்படியே அவங்க டிரைவிங் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக அப்படியே போயிட்டுருக்குதான். இப்போது அப்படியே காலேஜ் வந்துட்டு வந்துருச்சு. இங்கே நிறுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலேஜுக்கு பின்னாடியே ஓகேவாடா, பின்னாடி இதுலேயே வந்து நிறுத்த சொல்லிட்டாங்க. ஏன்டா இங்கே நிறுத்தோன்னு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதோட போதும், இதுக்கு மேலே நான் நடந்து போய்க்கிறேன். ஓகேவா, இங்கே நிறுத்து, காலேஜில் தான் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சீட் பெல்ட் அப்படின்னு இல்லை நானே கழட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜக்குக்கு கழட்டிட்டு அப்படியே போகிறாரு. டேவா இதை பார்த்து சிரிக்கிறாங்க. இவனை நினச்சிட்டு என்ன தான் பண்ணுறேன்னு. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. சல்லுன்னு ஒரு கார் வந்துட்டு போகுது. வேறு யாரும் இல்லை, டேஸ் தான். ஜங்கு பார்த்துட்டு பார் இவன் தானே கிஸ் பண்ண வந்தான், அதனால தானே நான் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவராக அங்கே புலம்பிட்டு போயிட்டுருக்காங்க. மச்சான் என்னடா ஒரே இதுதான் போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜிம்மின் வந்துட்டு வராங்க பைக்கில் ஓட்டிகிட்டு. எதுக்கு இப்போ இப்படி ஊர்ந்துட்டு போயிட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஒன்றுமில்ல மச்சான், அதான் பார்த்தேன், கார்லேருந்து இறங்குனேன். என்ன பார்த்தியா? அப்புறம் வேறு யாராச்சும் பார்த்துருப்பாங்களா? இல்லை அந்த சைடில் யார் வரப்போகிறா, நான் சும்மா சரி இந்த ஒரு சைடாக சுற்றிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்து நிறுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு இருந்து ஜிம்மினோட பைக்கில் ஏறி உட்கார்றாரு. இவங்க 2 பேரும் அப்படியே கிளாஸுக்கு போகிறாங்களா. கிளாஸுக்கு போனால் அங்கே ஒரு அருந்துவாள் இருக்குது. வேறு யாரும் இல்லை, வயன்தான். வயனா இந்த 2 நாய்க்கு வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறானுங்க? இவனுக்கு சீக்கிரம் வந்தாலாச்சு எனக்கு கடலை போடுறது கால் இருக்கும். உனக்கு கடலை போடுறதுக்கு தான் எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்று போட்டிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மி இருந்துட்டு வராங்க. அப்புறம் வேறு என்ன யூஸ்ஃபுல்லான திங் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ பெற்று போட்டிருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டு கலாச்சி விட்றீங்க. இப்போ அவங்கள உட்காந்தோன்னே ஜங்கு சரிடா நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கேட்குறீங்க. வாய் முடு ஒன்றும் நடக்கலை. சொல்லடா நம்மக்கிட்ட மறைக்கலாமா, சொல்லு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கான். அதெல்லாம் மச்சான் ஹெவியாக பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹெவியாக நொட்டினேன், வாய் மூட்ரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொன்னது தான், நான் அப்படியே சொல்லிட்டு இருந்தேன்ல நேற்று. அது இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு, அது கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்துட்டு ஜங்குக்கு இருந்து சொல்கிறாங்க. நம்ப மாட்டேன்டா, இங்கே நடந்து கட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்துட்டு சொல்கிறீங்க. ஜம்கா இல்லை சொல்லி நீ நடந்து கட்டுன்னு. அப்படின்னா இதான் நடந்துக்கு தானே சாமி நில்லுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே வெளியே வந்துட்டு நின்றுட்டு அவர் வந்துட்டு நடந்து கட்டுறாங்க. நல்லா தானே நடக்கிறான். என்ன அப்புறம் உண்மையாலுமே நடக்கலையா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இது கேட்குறீங்க. வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து வாயை க்ளோஸ் பண்ணுறாங்க. இவங்க லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. இப்போ முன்னாடி இருக்கவங்க என்னது நொயின்னு சத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் இங்கே என்னத்தையும் பேசுகிறோம், மொழி திரும்புற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மினா சொல்கிறாங்க. ஜிம்மின் ஆனால் நீ பேசுகிற பேச்சிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி இருக்கிறவங்களா அப்படியே திரும்பி உட்காந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி இருந்துட்டு நல்லா வச்சு செஞ்சிட்ருக்காங்க ஜேகேவை. இதில் எல்லாம் அதுவும் தெய்யாங்கோட கிளாஸ்னால் வந்துட்டால் போதும், பாரம்பட்சமே பார்க்குறதில்ல, வச்சு செய்கிறாங்க, அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்காங்க. பாரு உன்னை தான் பார்க்குறாரு, உண்மையாலுமே உன்னை தான்டா பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸு. நீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்க நிற்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்கா? கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது கவனிக்கல சார்? இல்லை கவனிச்சு தான் இருந்தேன். கவனிச்சுட்டு இருந்தேன், சரி இப்போ என்னத்தை எடுத்து சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்துட்டு கேட்குறாங்க. நீங்களா அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகேவா சாவடி, கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்பி உட்காந்துடுறாங்க. நீங்களும் ஜிம்மினை பார்க்குறீங்க. மச்சி நான் தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சிரிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் தலையை சொரிஞ்சிட்ருக்கீங்க. அவரா உன்னால் கவனிக்க முடியல, உனக்கு அந்த அளவுக்கு நல்லா பேச வேண்டியது எல்லாத்துக்குமே இருக்குது, அதனால தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். சார் இல்லை அது பெண்ணு கீழே வந்துச்சு. பெண்ணு கீழே வந்துச்சு, அப்புறம் கையில் இருக்கிறது அதுதான் எடுத்துட்டேன் சார். இதெல்லாம் கேட்டு நான் நம்பிடுவேன். ஏன் வயன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் சார் அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். கெட் அவுட், வெளியே போய் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் நக்கலாக சிரிச்சுட்ருக்காங்க. நீங்களா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவுட் பண்ணிட்டு போய் வெளியே நிற்கிறீங்க.
இங்கேயா நாய்க 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 என்னை எப்படி மாட்டி விட்டுருச்சு பாரு. அவனுங்க எங்கே மாட்டினானுங்க, நான் தானே வாயை வச்சுட்டு கம்மனில்ல. பாரு இந்த சாரு ஓவராக பண்ணுறாரு. ஜங்குக்கு எத்தனை நாள் ஆனாலும் கிடைக்கூடாது, அவங்ககிட்ட நான் சொல்லி வச்சிடறேன் பாரு, இந்த சார்கிட்ட எல்லாம் போக வேண்டான்ட்டு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு புலம்பிகிட்ருக்கீங்க. இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு வயசு நீங்களா திரும்பி வெட்டி பார்க்குறீங்க. ஐயோ நம்ம க்ரிஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. என்ன இது வெளியே எதுக்கு நின்றுட்டுருக்கியா? அது வந்து சார் டே சார் வெளியே அமுச்சுட்டாருன்னு தெரியுது. எதனால்? அது அது வந்து கிளாஸு கொஞ்சம் கவனிக்காமல் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் சார். ஓ, உங்களுக்கு லஞ்ச் ஆரும் வருது, பிரேக் ஆரும் வருது, இதெல்லாமே பேசுறதை விட்டு வீட்டுக்கு போனாலும் 24 மணி நேரம் பேசிட்டு தான் இருக்கீங்க. கிளாஸ் எடுக்கும்போதாச்சும் ஒரு மணி நேரம் கூட உங்களால் கவனிக்க முடியாது சார். அது இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் அப்படியே திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படியே பெல் ரேங்க் ஆகுது. இப்போ வந்து டே வெளியே வராரு. வந்தோண்ணே ஹலோ ஹோபி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒயனு இப்போல்லாம் வர படிக்கிறதே இல்லை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹோபி இருந்துட்டு இப்போது அப்படியே டே கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டேவா, ஆமாங்க சார், இது நானும் தான் சொல்லலான்ட்டு இருந்தேன். இப்போல்லாம் ஃபுல்லாக அரட்டை அடிச்சுட்டே இருக்கிறது இந்த பிள்ளைக்கு வேலையாக போயிடுச்சு. அதுவும் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நோண்டிட்டு இவன் ஆள் நோண்டினோன்னே இவன் வந்துட்டு பேசலாம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களாம் மைண்ட் வைஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே ஹோபி முன்னாடி அதுவும் உங்களுக்கு பேசுகிறது பார்த்துட்டு, ஐயோ சார் கொஞ்சம் கம்முன்னு போங்க சார், அவன் முதலே நீ தப்பாக நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஹோபி இருந்துட்டு அதுதான் நானும் சொல்கிறேன், இவளுக்கெலாம் இன்னும் நிறைய கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். சார் அதில் ஒன்றும் வேண்டாம், இருக்கிற கிளாஸே போதும், நான் என்ன ஸ்கூல் போடணும், காலேஜ் வந்துட்டேன், நானே படிச்சுப்பேன். நீ படித்து கிளிக்கிறது தான் நாங்கள் பார்க்குறோமே அப்படிங்கிற மாதிரி ஹோபி இருந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்களா எல்லாம் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலையை தொங்க போட்டிங்க. இப்போ டே இருந்துட்டு ஓகே சார் நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ ஹோபி இருந்துட்டு இப்போ என் கிளாஸ் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. இப்போ வந்து ஹோபி வந்து உங்களுக்கு சயின்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து எடுக்கிறாங்கடா, ஓகேவா? அதுக்கு வந்து நீங்களாம் உட்காந்துட்டு இனிமேல் இவன் கிளாஸில் எப்படி நான் கவனிக்க முடியும், இவனோட ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டே உட்காந்துட வேண்டியது தான். ஐயோ ஒயன் இந்தா இங்கே பார், இந்த சார் கிளாஸ் வந்துச்சுன்னா நீ இப்படி தான் வலிவேன்னு தெரியும், அதனால தான் டிஷ்யூ பேப்பர்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த அப்படி அப்படிங்கிற மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்துட்டு ஜிம்மின் வைக்கிறாரு. நீங்களா ஐயோ உயிர் தோழனுங்கிறது நல்லபடியாக நிரூபிச்சுட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேங்க. ஆமாண்டி, உண்மையாலுமே ஒரு 6 மாதத்தில் உன்னை பற்றி நாங்கள் ஃபுல்லுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிம்மின் இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டி, உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் வேறு என்ன வேலை எங்களுக்கு, அதான் 24 மணி நேரம் எங்கள் கூடயே சுற்றிட்டு நடக்கிறியா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மின் இருந்துட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. நீங்களா உயிர் நட்புடா, இதுக்கு ஏதோ உயிர் நட்புன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர்த்தோட ஷோல்டர்ஸ்லேயே அப்படியே கையை போடுறீங்க. பையன் என்ன பண்ணிகிட்ருக்க? ஹோபி இருந்துட்டு அங்கே இருந்துட்டு கத்துறாங்க. சார் ஒன்றும் இல்லைங்க சார், இவங்க தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு கொடுக்கீங்க. அவங்களாம் அப்படியே பார்த்து உங்களை முறைக்கிறாங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரில, எப்போ பார்த்தாலும் கிளாஸை கவனிக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போர்டில் அப்படியே நடத்திட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு காலேஜ் முடிஞ்சோன்னே அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ ஜிமினோட பைக்கில் தான் ஏற போகிறாங்க. அப்படியே ஜங்குக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது. என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா டே இருந்துட்டு காலேஜ் பேக் சைடு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படியே ஜிமினுக்கு பைக்கில் ஏறிட்டு காலேஜ் பேக் சைடு போனோன்னே எப்பவும் போல் ஜேகே இருந்துட்டு டேயோட கார்லேயே ஏறிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ள பாஸ் ஆகுது. இப்போ ஒரு ஃபைன் மார்னிங் அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியுமே சொல்லிட்டு அப்படியே விலகி எப்பவும் போல் டேக் தலையை வந்து படுக்கிறாரு. இப்போ டேயும் இருந்துட்டு அப்படியே அந்த இதில் வந்து வேக்கப் ஆகிட்டு அப்படியே பார்க்குறாரு ஜங்குக்கை. அவர் அவ்வளோ க்யூட்டாக அங்கே படுத்துட்ருக்காங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்கான் பாரு, மேல் குட்டி மாதிரி. என்ன லிப்ஸில் பியர்சிங்கு, இதுவும் அழகாக தான் இருக்கு. ஹேண்ட் ஃபுல்லாக டேட்டூஸு, பார்க்க ரவுடி பையன் மாதிரியே இருக்க, ஆனால் அம்மாஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு இருந்து சிரிக்கிறாங்க. எவ்வளோ க்யூட்டாக தூங்குறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோர்வேட்டில் வந்து அழகாக ஒரு நார்மல் கிஸ் வச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு பாத்ரூமில் வேக்கப்பாக போயிட்டாருங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா அப்படியே ஜங்கு அப்படியே கண்ணை திறக்கிறாரு மெல்லமாக.
போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஃபோர்ஹெட்டை டச் பண்ணுறாங்க. என்ன கிஸ் பண்ணிட்டான், ஃபோர்ஹெட்டில் தான் பண்ணான், இவன் எப்போவுமே இப்படி தான் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு யோசிக்கிறாங்க. ஒருவேளை அவனுக்கு என்ன பிடிச்சிருச்சோ, பிடிக்க ஆரம்பிக்குதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லை அது அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அதுக்கெலாம் ஒன்றும் கொஞ்சம் நாள் போகணும், எப்படி ஒருத்தவங்களுக்கு இப்போவே லவ் வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்து திரும்பி படுத்துறாங்க. பட் அப்படியே டே சொன்னது எல்லாமே அப்படியே ஞாபகம் வருது. ஐயோ எதுக்கு இப்போ இப்படி வைக்கப்பட்டு தொலைகிற, ஐயோ கண்ணம்லாம் போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் இருந்துட்டு கணத்தை போட்டு தேய்ச்சிட்ருக்காரு. இப்போ அப்படியே பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே படுத்துடுறாரு. இப்போ டே இருந்துட்டு எப்போ போல் வந்து அவர் வந்து டவல் தாண்டு கட்டியிருப்பார். டவலோட தான் வந்து அப்படியே ட்ரெஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஏன்னா எப்பவுமே ஜங்குக்கு லேட்டாக தான் எழுந்திரிப்பார். இன்றைக்கி என்னன்னு தெரில, என்ன புழுக்கமோ என்னன்னு தெரில, இன்றைக்கி நேரத்தில் எழுந்திரிச்சிட்டாரு. இப்போ அப்படியே டே இருந்துட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே கட்டில் பக்கத்தால் வச்சுட்டு இப்போ இருந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாரு. என்ன அந்த பாத்ரூப் இருந்துட்டு ரிமூவ் பண்ணுறாங்க. இங்கே ஜங்குக்கு இருந்துட்டு என்ன இது சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அவங்களுக்கு நேருக்கு நேர் ஆப்போசிட்டில் அப்படியே டே இருந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருப்பார். அது கரெக்டாக டவலை வைக்கும்போது பார்த்துருவாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கா அப்படியே ஐஸ்லாம் வியர்ட் ஆயிடுது. அச்சோ என்னது இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண் இறுக்கி முடிக்கிறாரு. பொட்டனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே லைட்டாக மறுபடியும் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ டே இருந்துட்டு அப்படியே டவுசர் மாட்டியிருப்பார். அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஹார்ட்டை ப்ரீத்லாம் அப்படியே விட்டுறாரு. இப்போ அப்படியே டேயோட ஷர்ட்லெஸ்ஸான பாடி அப்படியே கீழே வரைக்கும் அவர் பார்க்குறாரு. அவருக்கா இவன் என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக ரெட்டாட்ட டொமேட்டோ ஆட்டம் ஆயிடுது, அவ்வளோ வைக்கப்படுறாரு. ஓ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கண்ணை இறுக்கி முடுறாரு. பட் அவருக்கு பார்க்கணுன்னே தோணுது. அதனால திருட்டு கண்ணாக பார்க்குறாரு. டேவா அப்படியே ஷர்ட்லாம் மாற்றிட்டு அப்படியே இருந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி போய் நிற்கிறாரு. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு ஐயோ விட்டாவன என்னமோ நானே என்னமோ பண்ணி தொலைச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு ஹெவியாக ப்ரீத் எடுத்துடுறாரு. இப்போ வந்துட்டு ஜங்குக்கே அவரே எந்திரிக்கிற மாதிரி அப்படியே சீன் போட்டு குட் மார்னிங் டேயான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. குட் மார்னிங் ஜங்கு, இப்போ தான் எழுந்திரிச்சியா, என்ன இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டா? இல்லை நான் சீக்கிரமெலாம் எழுந்திரிக்கிறேன், இப்போ தான் எழுந்திரிச்சேன். அதான்டா இப்போ தான் பாரு, டைம் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டைம் பார்த்தா 7:30 தான் ஆகுது. 7:30 தான் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாரு. எப்பவுமே 7:30க்கு ரெடி ஆயிடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ரெடி ஆகிடுவேன். சரி இன்றைக்கி ஏதாவது சீக்கிரமாக எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, இன்றைக்கி நேரத்துலேயே காலேஜுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு இருந்துட்டு வராரு. பட் அவருக்கு வந்து ஃபேஸை பண்ணவே முடிய மாட்டேங்குது. டேவை ஃபேஸ் பண்ணாலும் அந்த ஷர்ட்லெஸ் பாடி தான் அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போயிட்டுருக்குது. அவராக அப்படியே ஐம்புலங்களையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஃபுல்லாக கிளாஸ்லேயும் எந்த ஒரு கவனமும் இல்லை. இப்போ வந்துட்டு தயாங்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஜங்கு எனக்கு கொஞ்சம் இங்கே வேலையாக இருக்குது, நீ வந்துட்டு இன்றைக்கி ஜிமின் கூட போயிடு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே ஜங்கு இருந்துட்டு சரி ஜிமின் கூட போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு லஞ்சு பிரேக்கில் தான்டா இது சொல்லியிருப்பாங்க. அதனால் அப்போ லஞ்ச் பிரேக்லாம் முடிச்சுட்டு அப்படியே வராங்க. வந்தால் இங்கே வந்துட்டு தயாங்கோட ஆஃபீஸ்க்கு பக்கத்தாலேயே அந்த கேர்ள்ஸ்லாம் சில பேர் நின்றுட்டு பாரு எவ்வளோ ஹாட்டாக இருக்கும். ஐயோ ப்ரொஃபஸராக இதுக்கு தான் இருந்தாரோ, ப்ரொஃபஸராக இருந்தால் மட்டும் என்ன, நம்ம அவருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு யாரை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே தயாங்க பார்க்குறாங்க. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறது யாருன்ட்டு. அது பார்த்தா தயாங்க இருக்குது. ஓ இவனை பற்றியே பேசுகிறாங்க. ஆமாம் இவன் ஹேண்ட்ஸம் தான், அது மட்டுமா ஹாட்டும் கூட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே என்னடா ஹாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜிமின் வந்து ஷோல்டரை தட்டி கேட்குறாங்க. ஹாட்டுன்னு நான் ஒன்றும் சொல்லலையே, ஹாட்டுன்னு தானே சொன்னேன், என்ன ஹாட்டு, அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போகிறாங்க. பரவாயில்ல, நம்ம புருஷனுக்கும் இங்கே வந்து நிறைய கேர்ள்ஸ் ஃபேனெலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஜங்குக்கு வந்துட்டு கிளம்பிடுறாங்க.
இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சோன்னே ஜிமின் கூட தான் ஜங்குக்கு வந்துட்டு வீட்டில் வந்து இறங்குறாங்க. இப்போது நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சுடா. ஒரு 10 அந்த மாதிரி ஒரு டைம்லாம் ஆயிடுச்சு. இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் தூங்குறதுக்கு போயிட்டாங்க. ஜங்குக்கு தான் இருந்துட்டு என்ன பண்ணலாம், இவனுக்கு வெயிட் பண்ணலாமா இல்லை தூங்க போகலாமா, எனக்கு வந்து நல்லா தூக்கமாக வருதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக அப்படியே கவுச்லேயே அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. இப்போது ஒரு 10 ஆகுது. அப்படியே தயாங்க வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற ஸ்பேர் கீயை வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே அப்படியே பேக்லாம் சைடில் வச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் தூங்க போயிட்டாங்களா, சரி எதுவும் சாப்பிட்றதுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வராரு. கிச்சனில் அப்படியே போகிறாரு. ஐயோ இப்போ வேறு கிச்சனில் என்ன சாப்பாடு வச்சுருக்காங்களா இல்லையானே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே இருந்துட்டு அந்த கார்னர்ஸில் கிச்சனில் எல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அவராக எதுவுமே ஃபைண்ட் பண்ணல. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது, இல்லை கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸே இது பண்ணலான்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் வைக்கிறதுக்காக அப்படியே கிண்ணத்தில் வந்துட்டு வைக்கிறாருடா. இதாக இருக்குது, என்ன பண்ணுறது, இதான் சாப்பிட்டு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே யூடியூப்பில் எடுத்து பார்க்குறாங்க இது எப்படி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக செய்கிறதுன்ட்டு. அதில் பார்த்துட்டு தண்ணிக்குள்ளே வேக வச்சு இது போட்டால் இது அதோட முடிஞ்சிச்சா, ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வாட்டர் வந்துட்டு பாயில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே அந்த ஹாட் வாட்டர் வந்துட்டு அப்படியே எடுக்கிறாங்க. துணி வச்சு எடுக்கணும்னு தெரியாதட்டே இருந்தாலும் வந்துட்டு அப்படியே அவர் தெரியாமல் அப்படியே கையோடு அப்படியே எடுத்துக்கிறாங்க. அவருக்கு அப்படியே அப்படியே சுடுது. அப்படியே அவர் அந்த கையை சுட்டதெல்லாம் அப்படியே கீழே டக்குன்னு கமுத்திடுறாரு. அவரோட கையை மேலே விழுந்துருச்சு. அச்சோ அச்சோ எரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கேயே கத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே ஸ்க்ரீம் பண்ணி எழுந்திருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்துட்டு உட்காந்தாண்டா படுத்துட்டு இருப்பார். அது வந்து அந்த சைடாக இருக்கிறதுனால இருந்துட்டு பார்த்துருக்க மாட்டாங்க. அவராக பேக்கெலாம் வச்சுட்டு அப்படியே கிச்சனுக்கு போயிடுவார். இப்போ இருந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிச்சனில் பார்க்குறாங்க. கிச்சனில் பார்த்தா இருந்துட்டு இந்த மாதிரி கையை ஃபுல்லாக அப்படியே கையை உதறிட்டு அப்படியே இருக்கிறத பார்க்குறாரு. பார்த்துட்டு தேங்க எங்கேனாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்க்குறாரு. ஐயோ என்னை எழுப்பியிருக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவர் வந்துட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற ஐஸ் கட்டீஸ்லாம் எடுத்து அப்படியே அவருக்கு வந்துட்டு ஒருத்தர் கொடுத்துட்ருக்காங்க. அறிவு இருக்குதா இல்லையான்னு தெரில. ப்ரொஃபஸர் தான் நீ எல்லாம் என்ன சொல்லி தொலைகிறதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவராக வந்துட்டு அப்படியே பேனிக்கில் வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கார் திட்டிக்கிட்டு. உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்துட்டு அந்த கிச்சனில் வைக்க ஆரம்பித்ததில் அப்படியே அந்த கையில் வந்துட்டு ஒத்தடம் கொடுத்துட்டே அப்படியே வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அப்படியே கை ஃபுல்லாக பாரு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஊதி அப்படியே வந்துட்டு வைக்கிறாங்க. பாரு நீ நல்லா சவன்னு சவந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இப்போது அப்படியே இருந்துட்டு சாரி உன்னை எழுப்பிவிட்டேனா, நீ வேறு தூங்கிட்டு இருந்திருப்ப, எங்கே நம்ம ரூமில் தூங்கிட்டு இருந்தியா, சத்தம் கேட்டிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் நம்ம ரூமில் தூங்கலை, இங்கே தான் தூங்கிட்டு இருந்தேன். வந்தேன்னு இங்கே யார் இருக்காங்க என்னன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. தேவா ஓ இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவராக அப்படியே முழிக்கிறாரு. என்னடா இவ்வளோ கேரிங்காக இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு சரி ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அது வந்து அந்த செகண்ட் ட்ராவில் இருக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த செகண்ட் ட்ராவில் இருந்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அழகாக அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஆயில்மெண்ட்லாம் அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஊதி எரியுதா சொல்லு எரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. தேவா இது அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு என்னமோ மாதிரி ஹார்ட் பீட்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்குது. ஜங்குக்கு இது எதுவுமே ஃபீல் ஆகலை. அவரா பரவாயில்ல பார், ஏதோ ரொம்ப வேர்ஸ்ட்டாக போகல, எந்த அளவுக்கு நீ பாயில் பண்ணியிருக்கேன்னு இந்த லட்சத்துலேயே பார்த்துக்கலாம். ஐயோ ஓரளவுக்கு காயம் எரிச்சல் கொடுக்கும் தான், பட்டு பொறுத்துக்கோ சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இப்போ இருந்துட்டு இருந்துட்டு மேலே உட்காந்துட்டு இருப்பாங்கடா சோஃபாவுக்கு மேலே. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே கீழே உட்காந்துட்டு அதுக்கு ஆயில்மெண்ட் இதெல்லாம் போட்டு அப்படியே அண்ணாந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக்கு போகிறாரு.
அவர் ஜஸ்ட்டு 5 நிமிட்ஸில் சும்மா சூப்பராக குக் பண்ணிட்டு வர்றாரு. பேன் கேக்கு ஓகேவாடா, பேன் கேக் எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த பேன் கேக்கு பார்த்தோன்னே அப்படியே இருந்துட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. இல்லை அவனுக்கு குக் பண்ண தெரியுமா, அதெல்லாம் நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காருங்க. இப்போ அந்த பேன் கேக் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அங்கே டேபிள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. சரிங்க வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டயாங் வந்துட்டு அப்படியே டின்னர் டேபிளுக்கு போகிறாருடா. டின்னர் டேபிளுக்கு போயிட்டு உட்கார்றாரு. அப்படியே அவர் வந்துட்டு அந்த கை பேர்ன் ஆகிருக்கும்ல, அந்த ரைட் ஹேண்டில் தான் இருக்கும். அவர் வந்துட்டு அந்த பேன் கேக் எடுக்க முடியாமல் எடுக்கிறாரு. நல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கா அதை அழகாக எடுத்து அவ்வளோ அழகாக ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே ஒரு வாய் சாப்பிட்டது தான் அப்படியே இருந்துட்டு அப்படியே ஜங்கு பார்க்குறாங்க. என்னடா இது இப்படி சமைச்சு வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன நல்லா இல்லையா பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே சாப்பிட்றாங்க. இதுதான் ஜங்குக்கு வந்து சிரிக்கிறாங்க. எல்லாம் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டேன். இப்போ வந்துட்டு அப்படியே இருந்துட்டு ஊட்டி விடும்போது டேக்கு வந்துட்டு அந்த கொஞ்சம் க்ரீமியாக இருக்கிறது வந்து அப்படியே லைட்டாக இங்கே சீக்கில் வந்து பட்டிருக்குண்டா. அது வந்து ஜங்க் ஐயோ பாரு ஒழுங்கு கூட சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால், நீ நல்லா கொடுத்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு சொல்கிறாங்க. ஐயோ என்னையவே சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ ஜங்குக்கு இருந்துட்டு அது கொஞ்சம் க்ளோஸராக வந்து அதை வந்துட்டு அப்படியே எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தோம்னா டேக்கு அவ்வளோதான், அவரால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஹார்ட் பீட்லாம் அப்படி ரைஸ் ஆகுது. இங்கே ஜங்குக்கு அதுக்கு எதுவுமே ஃபீல் பண்ணாமல் அப்படியே இருந்துட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்குக்கு வந்து சடனாக அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே டேயோட ஐஸில் அப்படி லாக் ஆகிடுறாரு. அப்படியே 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தயாங் அப்படியே என்ன நினச்சாருன்னு தெரியல. அப்படியே ஜங்குக்கு கிட்ட போகிறாங்க. ஜங்குக்கும் எதுவுமே சொல்லலை. அப்படியே தயாங் கிட்ட வராரு. 2 பேரும் அப்படியே 2 பேர்த்துக்கிட்டே வந்து அவங்களோட லிப்ஸு அப்படியே பேசுது. ப்ளீஸ் என்ன உன்னோடதாகிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த லிப்ஸில் அவ்வளோ அழகாக மைல்டாக சாஃப்டான ஒரு கிஸ் போகுது. போக 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 அந்த கிஸ் வந்து அவ்வளோ ஹாட்டாக போயிட்டுருக்குது. இப்போ இருந்துட்டு உட்காந்துட்ருப்பாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு அப்படியே மடியில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அப்படியே அந்த கிஸ்ஸை அவ்வளோ ஹாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. ஜங்குக்கு இருந்துட்டு அந்த கிஸ்ஸுக்கு அவ்வளோ அழகாக கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேரும் அப்படி ஒரு நல்ல ஒரு பேஷனட்டான கிஸ் போயிட்டுருக்குது. இப்போ அப்படியே ஒரு டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ இருந்துட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா இருந்துட்டு டேயோட அம்மா இருந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அப்படியே ஜங்குக்கு இருந்துட்டு டக்குன்னு அந்த மேலே இருந்துட்டு எந்திரிச்சிட்றாரு. எந்திரிச்சோன்னே அப்படியே அவங்க அம்மா இருந்துட்டு என்ன தயாங் இப்போ தான் வந்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா இப்போ தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கா அவருக்கு அவ்வளோ ப்ளஷ் ஆகிடுது. அவர் எதுவுமே பார்க்கல, அப்படியே கீழே குமிஞ்சிட்ருக்காரு. இப்போ இருந்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு ஓ சரி சாப்பிட்றதுக்கு இல்லைம்மா ஜங்குக் செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னேன். ஓ ஜங்குக் நீ குக்லாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்கிறான். ஏதோ பண்ணுவாங்க இந்த மாதிரி அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ சரிப்பா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே தண்ணி கேன் எடுக்க வந்திருப்பாங்க. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கேயா ஜங்குக் அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் நிற்கலையே, அவரும் குடுன்ட்டு அவர் ரொம்ப கோடி போயிடுறாரு. இங்கேட்டே இருந்துட்டு அப்படியே லிப்ஸில் கை வச்சுட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறாரு. இதோடு நான் இந்த பாட்டை எண்ட் பண்ணிக்கிறேன்டா. ஓகே, இந்த பார்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இனிமேல் FF 2மே இதில் தான் வரும். ஓகே, இந்த சேனலில் தான் வரும். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கடா. ஓகே, இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மூலிமா தான் நீங்கள் பார்க்க முடியும். என்னோடய பழைய சேனலில் வராது வீடியோ, ஒரு 14 டேஸ்க்கே வராது. அந்த 14 டேஸில் 14 எபிசோடு, இதில் 7 எபிசோடு போடலாம், அதில் 7 எபிசோடு போடலாம். அதனால தான் இருந்துட்டு நான் இந்த சேனலையே ஹோல்ட் ஆகிருக்கட்டுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த சேனலையே ஓப்பன் பண்ணேன்டா. ஓகே, உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கடா. ஓகே ஓகேடா, எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். பை பை டார்மீஸ், லவ் யூ.